எல்லோர் வீட்லயும் கட்டாயமாக பாத்திரம் கழுவுவது அத்தியாவசிய தேவையில ஒன்று. சிலர் ஒரு நாளைக்கு 2 முறை கழுவுவார்கள். சிலர் 4 முறை கழுவுவார்கள். அதெல்லாம் இருக்கட்டும், பாத்திரம் கழுவும் ஸ்க்ரப்பை அடிக்கடி மாத்தி உபயோகிப்பது உண்டா? என்ன கேட்டாலும் பெரும்பாலும் பெண்கள் ஸ்க்ரப்பை ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை தான் மாற்றுகிறார்கள். சிலர் மட்டுமே ஒரு வாரத்திற்கு ஒரு முறை மாற்றுகிறார்கள். அதாவது பாத்திரங்கள் இருக்கக்கூடிய கிருமிகளை விட ஸ்க்ரப்ல தான் அதிக கிருமிகள் ஒளிந்திருக்குமா. இந்த ஸ்க்ரப்பை தண்ணீரில் ஊற வைப்பதால் என்னென்ன நிகழ்கிறது பாருங்கள். பெரும்பாலானவர்கள் தங்களின் மென்மையான கைகளை கொண்டே பாத்திரம் கழுவுகிறார்கள். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பாத்திரம் கழுவும் போது கட்டாயமாக ரப்பர் கிளவுஸ் அணிய வேண்டும். பாத்திரம் கழுவும் போது சோப்பு அல்லது திரவத்தில் உள்ள ரசாயனங்கள் உங்கள் கைகளை சேதப்படுத்தலாம். இந்த காரணத்தினால் உங்கள் கைகள் வறண்டு போகும். மேலும் இவை உங்கள் கைகளில் அரிப்பு அல்லது எரிச்சலை ஏற்படுத்தலாம். பாத்திரம் கழுவிய பின் ஸ்பாஞ்ச் அல்லது ஸ்க்ரப்பை தண்ணீரில் கழுவினால் அவை சுத்தமாகிவிடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லவே இல்லை. அவற்றை நீண்ட நேரத்திற்கு பயன்படுத்தும் பொழுது கிருமிகள் வளரத் தொடங்குகின்றன. சில சமயங்களில் இதன் நிறம் மாறி துர்நாற்றமும் வீசத் தொடங்குகிறது. இது போன்ற ஸ்பாஞ்ச் பயன்படுத்தி பாத்திரம் கழுவினால் பாத்திரம் முழுமையாக சுத்தமாகாது. எனவே ஸ்பாஞ்சுகளை வாரத்தில் ஒரு முறையாவது நன்கு சுத்தம் செய்யுங்கள். மேலும் அவ்வப்போது புது ஸ்பாஞ்ச் மாற்றி பயன்படுத்துவதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கண்ணாடி மற்றும் செராமிக் பாத்திரங்களை மற்ற பாத்திரங்களுடன் சேர்த்து கழுவுகிறீர்களா? இவ்வாறு செய்வதால் ஒரு சில சமயங்களில் பாத்திரம் உடைவதற்கான வாய்ப்பும் உள்ளது. இதே போன்ற அமைப்புள்ள பாத்திரங்களை மிகவும் கவனமாக கழுவ வேண்டும். ஸ்டீல் போன்ற இதர பாத்திரங்களில் இருந்து இதை பிரித்து வைத்து கழுவவும். கண்ணாடி அல்லது செராமிக் பாத்திரங்கள் வழுக்கும் தன்மை உடையவை. இது போன்ற பாத்திரங்கள் உடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் குறைவான சோப்பு பயன்படுத்தி கவனமாக கழுவவும். சோப்பு கரை உள்ள தங்க வாய்ப்புள்ளதால் இதன் உட்புறம் மற்றும் வெளிப்புறத்தை முழுமையாக தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்யவும். இவ்வாறு மென்மையாக பொறுமையாக கழுவினால் நீண்ட நாட்களுக்கு புதிது போன்று இருக்கும். இரும்பு மற்றும் மரத்தால் ஆன பாத்திரங்களை ஊற வைக்க கூடாது. இவை மட்டுமின்றி கத்திகளையும் ஊற வைக்க வேண்டாம். ஏனெனில் கத்திகளில் துருபிடிக்கலாம் அல்லது மரத்தாலான கைப்பிடிகள் தளர்ந்தும் போகலாம். இது போன்ற பாத்திரங்களை ஊற வைப்பதற்கு பதிலாக கிச்சன் மேடைகளில் அப்படியே வைத்து விடுங்கள். மற்ற பாத்திரங்களை கழுவும் போது இதையும் கழுவி விடுங்கள். ஈரமான பாத்திரங்களை ரேக்கில் வைக்கும் போது நீர்க்கரைகளினால் பாத்திரங்கள் அழுக்காக தோன்றலாம். இப்படி செய்யும் போது ரேக்கும் ஈரமாகி அழுக்காகிவிடும். அதே சமயம் இரும்பு பாத்திரங்களை ஈரமாக ரேக்கில் அடுக்கினால் அதில் துருக்கரைகள் உண்டாகும். உங்கள் பாத்திரங்களை ரேக்கில் உடனடியாக அடுக்க விரும்பினால் ஈரத்தை உறிஞ்சு மைக்ரோ ஃபைபர் துணியால் அவற்றை துடைத்த பின் அடுக்கலாம். பெண்களின் கைகள் என்பவை மிகவும் மென்மையானவை. பாத்திரம் கழுவும் சோப்பில் அதிக கெமிக்கல் இருக்கும். அதனால்தான் சில பெண்களுக்கு பாத்திரம் கழுவியவுடன் கைகளில் தோல் உரிவது போன்ற உணர்வுகள் இருக்கும். இதற்கு கிளவுஸை யூஸ் செய்வது பாத்திரத்தை கழுவுங்கள். மேலும் கிருமிகளை அதிகம் தங்குவது என்றால் அது ஸ்க்ரப்பில் தான். பாத்திரம் கழுவி முடித்ததும் ஸ்க்ரப்பை நன்கு வெயிலில் காய வைத்து விடுங்கள். மேலும் ஒரு 3 வாரத்திற்கு ஒரு முறையாவது ஸ்க்ரப்பை மாற்றி விடுங்கள்.